சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்திற்குரிய பலன்களை பார்க்க போறோம். அதுல இந்த வாரம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியான குரு பயிற்சி 26ஆம் தேதி. நாம திருக்கணித படிதான் குரு பயிற்சி எடுக்க போறோம். அது 2ஆம் தேதி தான் வருது, ஜூன் 2. வாக்கியப்படியான குரு பயிற்சி 26ஆம் தேதி. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தோஷம் நிவர்த்தி ஆயிடுறது. இந்த வாரத்துல மிக முக்கியமான விசேஷம் 30ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான பண்டிகை. அதை விட்டுறப்படாது. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பிடிபட என்று சொல்லி இந்த வைகாசி விசாகத்தன்றைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில எல்லா இன்னல்களும் விலகும். ரொம்ப நல்ல நாள், பயன்படுத்திக்குவாங்க. 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? எனதருமை மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். பூர்வ புண்ணியாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்துட்டு தெய்வ அனுக்கிரகத்தை பெற்று தருகிறார். தெய்வ மந்திரங்கள் எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவு நல்ல பலன் கிடைக்கும். சட்டியில இருக்கு, அகப்பையில வரல அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். எல்லாம் இருக்கு சார், ஒண்ணுமே அனுபவிக்க முடியல சார். நீங்க சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும், இல்ல ரொம்ப வயதானவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கு, கண்ணு முன்னால ஸ்வீட் இருக்கு, சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றார். கால்கள் இருக்கு, நடக்க முடியல. கண்கள் இருக்கு, பார்வை தெரியல. எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கையே முழுமையாக அனுபவிக்க முடியாத தடைகள் இருக்கும் பாருங்க. அதுதான் இளமையில் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய வயசுல கற்றுக்கொள்ளணும், வாழ வேண்டிய வயசுல வாழ. இப்ப உங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தோடு இந்த வாரம் பிறக்கிறதுன்னு சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல தன லாபம் வரும். செய்தொழில வெற்றி வரும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி வரும். ஒரு பெரிய வளர்ச்சி இந்த வாரம் இருக்கு. நினைக்கிற படிப்பு கிடைக்கும், சீட் கிடைக்கும். குடும்பத்தில் திருமண நிகழ்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ அதே நேரத்தில் ஹெல்த் சம்பந்தமா சில ப்ராப்ளம் இருக்கு. சாப்பாட்டுனால தொந்தரவு, சாப்பிட்ற சாப்பாட்டுனால இவாளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கு. பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் இந்த வாரத்துடைய இறுதி 2 நாட்கள் பயணம் செய்யக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். சிலருக்கு கடைசி நாள்ல வேலை மாற்றம், இந்த வாரத்துடைய கடைசி நாள் 31ஆம் தேதி வேலை மாற்றம், 30, 31 தேதிகள்ல வேலை மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகள் அமையும். ரொம்ப நாளா இருந்த மன வருத்தங்கள் இப்பொழுது நீங்கும். பினான்சியலா நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தேவையான கடன் உதவி கிடைக்கும். பல் மருத்துவர்களுக்கு பெயரும் புகழும் இப்ப கிடைக்கும். வாயு தொந்தரவு அதிகம் இருக்க போது நெஞ்ச குத்தும் பலருக்கு வாயு தொந்தரவு அந்த அளவுக்கு இருக்கும். வாயு பதார்த்தங்களை அவாய்ட் பண்றது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது. பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். அதுல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமா நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? புதுசா வீடு வாங்கணும்னு இப்ப நினைப்பீங்க. அடுக்குமாடி குடியிருப்பு, அதுல வீடு வாங்கக்கூடிய, பிளாட் வாங்கக்கூடிய எண்ணம் பலருக்கு இப்ப இருக்கும். சில பேர் சொந்த வீட்டுல மாடி எடுத்து கட்டுவாங்க. அதுக்குரிய முயற்சிகளை இப்ப இறங்குவீங்க.
உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வாரம் பெரிய வளர்ச்சி வரப்போகுது. பினான்சியலா ஒரு முன்னேற்றமோ, நல்ல வேலையோ, இல்ல அவர்கள் திருமணம் தொடர்பான விஷயங்களோ, அடுத்த கட்ட முன்னேற்றம் இப்ப அமைய போகுது. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கும். குறிப்பாக 28, 29 தேதிகள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஹெல்த்ல அந்த நாள்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் இருக்கும். சில நேரங்கள்ல வரக்கூடிய ஒரு ஈகோவோ அல்ல ஒரு கருத்து மாறுபாடோ கூட குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். பையனை எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஆனால் பையன் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்கும். ஒரு வீடு வாங்குவதை பற்றி உங்களுக்குள்ள வீடு வாங்குறது, வீட்டில் எப்படி அழகுபடுத்துவது, இது சம்பந்தமான கருத்து மாறுபாடுகளோ பண செலவு பற்றி கருத்து மாறுபாடுகளோ இருக்கலாம். ஆனால் வீட்டின் வளர்ச்சிக்கு அது உதவும். நிறைய நல்ல விஷயம், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கூடி வரப்போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் தென்படுகிறது. கையில ஒரு பணப்புழக்கம் இருக்கும் ரிஷபராசிக்கு. மனைவி மக்களுடைய சப்போர்ட், நீங்கள் எடுக்க போகிற பல முடிவுகள் அவங்க கருத்து வேறுபாடாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஒரு சப்போர்ட் இருக்கும். இதை செய்யுங்க அப்படின்னு அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய துணையா இருக்கும். திருமணம் போன்ற சுப விஷயங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இப்போ வரும். ரிஷபராசிக்காரங்க குடும்பங்கள்ல இப்ப திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். ரொம்ப நல்ல வாரம். கண்கள்ல சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அதை என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சுகர் கம்ப்ளைண்ட் சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்களும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. கண் திருஷ்டி அதிகமாக வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கண் திருஷ்டி அதிகமாக வரும். ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாரம். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு கெத்தா நடந்துக்கிடுவீங்க இந்த வாரம். புதிய மனிதர்களின் தொடர்பு இருக்கும். புதிய இடங்களில் விருந்து விசேஷங்கள் விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கலாம். ஒரு கெத்தா இருப்பீங்க. நீங்க வசதியா பலர் கண்களுக்கு தெரிவிங்க. ரொம்ப கவர்ச்சியா தெரிவிங்க, வசதியா தெரிவிங்க, ஆன்மீகமா தெரிவிங்க, அறிவாளியா தெரிவிங்க. இந்த வாரம் பயணங்கள் உண்டு. பலருக்கு பிசினஸ் பயணம், சுபகாரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய பயணம், அப்படி பயணங்கள் அமையும். அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல மாணவர்களுக்கு 10th +1 +2 படிக்கிறாங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹையர் எஜுகேஷனை கரெக்டா செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி வாய்ப்புகள் இப்போ வரும். வார கடைசி 30, 31 தேதிகளில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கலாம். ஏன்னா நீங்க விருந்து விழாக்களில் கலந்துக்கிட்டு ஓவரா சாப்பிட்டுருக்கலாம். அதனுடைய பக்க விளைவுகள் கொஞ்சம் வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க. வார இறுதியில அலுவல் நெருக்கடி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவும் இருக்கும். வேலை நெருக்கடி இருக்கும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்க போது. பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். உங்கள் பணியாளர்களால் உங்களுக்கு தொந்தரவு வரும். யாராவது உங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க வருங்க, அவர்களால் சில தொந்தரவுகள் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான வாரமா, முயற்சிகள் வெற்றி வரும் வாரமாக அமைகிறது. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன இந்த வாரம்னா, காசு பணம் கூட போகுது. நல்ல வருமானம் வரப்போகுது. அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இப்போ உண்டு. பெர்மனன்ட் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. அந்த வேலையினால் உங்கள் வருமானம் பெருகும். வாரத்துடைய 25, 26 தேதிகளிலே நீங்க சொல்லுவீங்க கொஞ்சம் வருமானம், எனக்கு நல்ல வருமானம் இருக்குன்னு பலருக்கு சொல்லுவீங்க. குடும்ப வாழ்க்கையில சில வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு.
கடகராசிக்காரர்களுடைய உங்களுடைய செயல்கள்ல உலகம் மயங்கும் இப்போ. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய பயணங்கள் இருக்கும். முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள், முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க, புதிய புதிய விஷயங்களில் கையெழுத்து போடக்கூடிய வாரம். ஒரு வீட்டு சம்பந்தமான ஒப்பந்தமா இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதும், முக்கிய முடிவுகளை கையெழுத்து போடுவதும், முக்கிய பதிவுகள், முக்கிய கம்யூனிகேஷன் உங்களிடமிருந்து வெளிப்படுவதும், பிறரை ஆலோசித்து முடிவெடுப்பதும் இந்த வாரம் உண்டு. அதே நேரத்தில் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த வாரம் உங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும். அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. பூர்வ புண்ணியத்திலே சந்திர பகவான் வார இறுதியிலே இருப்பார். அப்போ வேலையில வேறு வேலை மாறக்கூடிய எண்ணம் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரும். அந்த அமைப்பெல்லாம் இருக்கு. அலுவலகத்தில் வார இறுதியில் கூடுதல் பொறுப்புகள் வரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வார துவக்கத்துல 25, 26 தேதிகள் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். ஒரு பரபரப்பாகவே இருப்பீங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல வருமானம் உங்களுக்கு வரப்போகுது. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இதெல்லாம் நல்லா இருக்கு. வார கடைசி இருக்கு பாருங்க, குறிப்பா 30ஆம் தேதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 30ஆம் தேதி காலை நல்ல வருமானம் வரதுக்கு யோகம் உண்டு. அன்னைக்கு வைகாசி விசாகம். உங்க பாக்கியாதிபதி செவ்வாய், அந்த செவ்வாயினா முருகப்பெருமான். அப்போ உங்களுடைய முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் பாக்கியாதிபதியின் அனுக்கிரகம் கிடைக்கிறது. வார இறுதியில வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். கடைசி நாள் அன்னைக்கு பாருங்களேன், வீட்டில் கழிவுநீர் சரியா போகல அப்படிங்கிற பிரச்சனையும், சிலருக்கு இன்சூரன்ஸ் தொடர்பான ப்ராப்ளங்களோ சில தேவைகளோ ஏற்படலாம். உடல் நலம் சம்பந்தமான இன்சூரன்ஸ் தேவைகள் சிலருக்கு ஏற்படலாம். ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் வார இறுதியில் கான்சென்ட்ரேட் பண்றது உங்களுக்கு நல்லது. தாய்க்கு சில மன வருத்தங்கள் வார இறுதியில் இருக்கலாம், இல்லை உடல் நலிவுகள் இருக்கலாம். அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிடுங்க. ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்ல வெல் ஆஃப் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கு உண்டுங்க. வருமானம் வருமா, அந்த கேள்வி எடுத்துக்கிடுவோமே. வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பீங்க. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் மிகச்சிறப்பா இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிநாதன் ஆட்சியா இருக்கு. ஏற்கனவே எங்க சுக்கிர பகவான், குரு பகவான், இப்ப புதன் பகவானும் சேர்ந்தாச்சு. இப்ப நல்ல நாலேஜ் இருக்கும். சிந்தித்ததை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். பிசினஸ்ல முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். உங்கள் சிந்தனை, எந்த ஒரு முடிவும் மிக அறிவுபூர்வமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல தொழில் வளம் இருக்கும். பிசினஸ்ல புதுசா சாதிக்கக்கூடிய வாரம். அதே நேரத்தில் சகோதர உறவுகளோடு சிலர் கருத்து மாறுபாடு இருக்கலாம். சிலருக்கு உடம்புல காயங்கள் படக்கூடிய அமைப்பும் இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்துடைய 27, 28 தேதிகள்ல ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். 29ஆம் தேதி, 30ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரும். 31ஆம் தேதி இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை தொடர்பான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு பலருக்கு உண்டு. வேலை தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சிலருக்கு பிசினஸ் பார்ட்னரால சில தொல்லைகள் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு.
படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். அந்த புதன் குருவுடைய சேர்க்கை 10ல் அமையறதெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் வச்சுக்கிட்டுங்களேன், அந்த யோகம் இருக்கு. துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான வாரம். பாக்கியாதிபதியோடு உங்கள் ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு அதிபதி, 6ஆம் இடத்திற்கு அதிபதி, 9ஆம் இடத்திற்கு அதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. உங்க கம்யூனிகேஷன் இப்போ சூப்பரா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் அற்புதமா கூடி. உங்க படிப்பு சம்பந்தமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோட்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு உதவி எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க, எல்லாம் கிடைக்கும். ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருப்பதை இப்ப புரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆடி பாடி மகிழ்வது, சந்தோஷமா இருக்கிறது இந்த வாரம் உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் இன்றைக்கு பாக்கியாதிபதியோடையும் குருவோடையும் இருந்திருக்காரோ, அது ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்காக தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்பு, மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், தெய்வ அனுக்கிரகம், தொழில் ரீதியான வளர்ச்சி, தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கம்யூனிகேஷன் வருவது. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு செய்தி வேணும், இந்த தொழில் ரீதியா எனக்கு நல்ல பணவரவு வேணும்னா கிடைக்கும். நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த வாரம். அதுல குறிப்பாக இந்த 27, 28, 29 தேதிகள் ஒரு நெருக்கடியா நீங்க ஃபீல் பண்றது செய்வீங்க. ஒரு அலுவல் நெருக்கடி இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கடி உங்களுக்கு இருக்கும். உடல் நலத்துல வார இறுதி நாள் அன்னைக்கு கவனம் எடுத்துக்கணும். 31ஆம் தேதிக்கு உடல் நலத்துல கவனம் எடுத்துக்கணும். பல பேருக்கு புது வேலை கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கிறதுக்கு யோகமா இருக்கு, பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு யோகமா இருக்கு, அதெல்லாம் நல்ல யோகமா இருக்கு. மன மகிழ்ச்சியான ஒரு வாரங்க. நல்ல விஷயங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த வாரம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த போறார். யாரெல்லாம் நல்ல வேலை வேணும்னு கேட்குறீங்களோ, நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, ஒரு ஆர்டருக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் இந்த வாரம் கைகூடி வரும். அதே போல இந்த வாரத்துல ஆபீஸ்ல ப்ரமோஷன் சிலருக்கு கிடைக்கும். பினான்சியலா உங்களுடைய பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பிறருக்கு பணம் கொடுப்பது, நகை இரவல் கொடுப்பது, இதெல்லாம் அவாய்ட் பண்றது இப்ப நல்லது. ஏன்னா பண இழப்புகள், நகை இழப்பு, நகை திருடு போவது, பிறரிடம் கொடுத்தால் திரும்ப வராமல் போவது, அதெல்லாம் இருக்கு. ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய வாரம் விருச்சிக ராசி என்பர்களே. நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும், ஆன்லைன் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளால் சில நிர்பந்தங்கள் உங்கள் மேல இருக்கும். உயில் எழுதுவது போன்ற நிர்பந்தங்கள், சொத்தை தனக்கு தரணுங்கிற நிர்பந்தம் செய்வதவர்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சில குடும்பங்கள்ல இப்ப இருக்கும். உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்வதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது. சிலருக்கு இந்த வாரத்துல ப்ரமோஷன் கிடைக்க போதுங்க, வேலையில டிரான்ஸ்பர் கிடைக்க போதுங்க, அந்த அமைப்பு நல்லா இருக்கு. வார கடைசி நாள் அன்று அலுவல் நெருக்கடி அதிகமாக இருக்கும். வேலை நெருக்கடி நடுவில் ஹெல்த்லையும் சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த வாரம் திடீர் வருமானங்கள் சிலருக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு. ரகசிய வருமானங்கள், திடீர் வருமானங்கள் வரக்கூடிய யோகமும் சிலருக்கு இருக்கிறது. தனுசு ராசி என்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டங்க. 7ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகம் சேர்ந்திருக்கு. ஒரு லைஃப் பார்ட்னர் அமைகிறாரு வச்சுக்கிடுங்களேன், அவங்க நல்ல பண வசதி உடையவங்களா இருப்பாங்க.
தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் நல்ல பண வசதி உடையவங்களா இருக்கக்கூடிய ஒரு காலம். சில பேர் ஈகோயிஸ்டிக் பர்சன் அமைஞ்சிருவாங்க, அது வேற, அது இன்னொரு பார்வை. ஒரு பிசினஸுக்கு நீங்க பார்ட்னர் உருவாக்குறீங்க, நல்ல துட்டு படைச்சவர் பார்ட்னரா கிடைப்பார். இதெல்லாம் ரொம்ப யோகமா உங்களுக்கு இருக்கு. தனஸ்தானாதிபதியா இருக்கிறவர் யாரு? சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து சொந்த வீடு கட்டிக்கிடுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு சிந்தனையை கொடுக்கிறார். பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கும், அதை வாங்கி போட்டா பரவாயில்லையே, எதிர்காலத்தில் லாபமா இருக்குமே அப்படிலாம் தோணும். அப்படி சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருது. இந்த வாரத்துல நீண்ட தொலைவு பயணங்கள் அமையும். நல்ல கல்யாணத்துல எல்லாம் கலந்துக்கிடுவீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல சொந்தக்காரங்க கல்யாணம்லாம் நடக்கும், போய் கலந்துக்கிடுவீங்க. தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிடுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அங்க புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆடிப்பாடி கொண்டாடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த வாரம் நீங்க அப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போகக்கூடிய அமைப்பும் வரும். வீட்டில் யாருக்காவது கல்யாணம் கூடி வராமல் இருந்தால் இப்ப கூடி வரும். தொழில் ரீதியா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உதாரணமா அரசு கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு காரியம் ஆகுதுங்க என் பிசினஸுக்கு, இப்ப நீங்க ட்ரை பண்ணலாம். பிசினஸுக்கு எனக்கு ஒரு கடன் வேணுங்க, அது கிடைக்கும். சகோதர உறவு திருப்தியா இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கு. வைகாசி விசாகத்தை விட்டுறாதீங்க, 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய். இப்போ வைகாசி விசாகத்தை விட்டுறாதீங்க, முருகப்பெருமான வழிபடுங்க, பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும். இந்த வாரம் பிசினஸ்ல பெரிய முன்னேற்றம், ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம், ஆபீஸ்ல எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் கிடைக்கிற யோகம், இதெல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிடணுங்கிறதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வசதி பெருகுவதற்கும், பணம் படைத்த நபர்களோடு தொடர்பு ஏற்படுவதற்கும், விஐபிக்கள் தொடர்பு ஏற்படுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ ஃபாரின் போற யோகமும் இப்ப கூடி வருது. உங்களில் பலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அந்த வெளிநாட்டு தொடர்பெல்லாம் இப்ப ஏற்படும். ஒரு நல்ல வாரங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த வாரத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். எனது அருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கு. மிடில் ஏஜ்ல வேலை போனவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இதெல்லாம் இருக்குதான். ஆனா வாரத்துடைய தொடக்க 2 நாட்கள் இருக்கு பாருங்க, 25, 26 தேதிகள். அதுல குறிப்பா 26ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் பயணங்களை அவாய்ட் பண்ணிருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. 25, 26ஆம் தேதி காலை வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஹெல்த் நல்லபடியா பாருங்க. உங்களில் சிலருக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். காது, மூக்கு, தொண்டை போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு இப்போ இருக்கலாம். இதெல்லாம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். காதலில் சிலருக்கு தடைகள் வரலாம். அந்த நாள்ல முடிவு எடுத்தீங்கன்னா அது நெகட்டிவா போகுது. எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். கல்வி ரீதியான முயற்சிகள் வெற்றி வரும். நான் பெரிய யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த வாய்ப்புகள் கூடி வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம், அதெல்லாம் சிலருக்கு இருக்கும். காதலனோடு காதலியோடு சில மோதல்கள் இருக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வரும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், அதெல்லாம் இருக்கு. புதிய வேலை தேடுவதற்கான முயற்சி வெற்றி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் விஷயம் சிறப்பாக கூடி வருது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. குறிப்பா இந்த வாரம் பிசினஸ் மேக்னட்ஸ்ங்கிறாங்க பாருங்க, அவங்களோட ஒரு நல்ல கான்டாக்ட் பலருக்கு ஏற்படும். பிசினஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல்வாதிகளோடு தொடர்பு ஏற்படும்.
குழந்தை பாக்கியம் இல்லாத சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் வருது. செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் வருது. நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்ல சிலர் தடங்கல்களை உருவாக்க முயற்சி செய்வார்கள். எச்சரிக்கையா இருங்க. பண விவகாரங்களில் பணம் திருடு போவதற்கு, நகை திருடு போவதற்கெல்லாம் இப்ப வாய்ப்புகள் உண்டு. அது நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம்தான். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய சிந்தனை பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல வாரமா இருக்க போகுது. இந்த வாரத்துல கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் இருக்கும். குறிப்பாக 25ஆம் தேதி 26ஆம் தேதி காலை வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கு. 26ஆம் தேதி உங்களுக்கு காலையில் வரைக்கும் நல்லா இருக்கு. பிற்பகல்ல இருந்து இல்லாட்டி இப்படியே நீங்க வச்சுக்கலாம். 26 27 உங்களுக்கு ஞாபகம் இருப்பதற்காக சொல்றேன். 26 27 28ஆம் தேதி வரைக்கும் பயணங்களை அவாய்ட் பண்றது நல்லது. இல்ல பயணங்கள் செய்கிற போது உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. பயண நேரங்களிலே பலரோடு கருத்து மாறுபாடுகள் வருவதற்கும், பயண நேரங்களிலே பல பொருட்கள் திருடு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் வருது. 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் இணைவு சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. ஆனால் பயணங்களை இந்த வாரத்தில் சில நாள் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. அதில் கூடுதல் கவனமாக இருங்கள். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டா போதும். மைண்டை ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. சிலரோடு கருத்து மாறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடல் அலுப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். அப்பதான் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு பரபரப்பு, அலுவல் நெருக்கடி இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வாரத்துடைய இறுதி நாட்கள்லாம் நல்லா இருக்கு. ஒரு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். நிறைய ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சி வெற்றி வரும். நல்ல வருமானம் வருங்க. வார இறுதியில் வருமானம் வரும். பிசினஸ் இன்கம் பெருகும். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு நல்லது. யாரோடும் கருத்து மாறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா நம்ம இருக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் விருந்து விழாக்கள் விசேஷங்கள் அப்படின்னு கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு வருது. சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட செய்திகள் நமக்கு கூடி வருது குடும்பத்திலேயே கூட. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபினான்ஷியலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்கள் வார இறுதியில் உங்களை சந்தோஷப்படுத்த போது புதிய வேலை கிடைக்க போகுது. ஆனால் நெகட்டிவ் பேச்சுக்களை மட்டும் இந்த வாரம் அவாய்ட் பண்ணும். அது வார இறுதி நாள் என்று நெகட்டிவாக எதையும் பேசிடக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி இது நல்ல வாரம். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு இந்த வாரத்துல துவக்கத்திலேயே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. வார துவக்கத்துல வேலை நெருக்கடி இருக்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்குது, சிலருக்கு வேலை நெருக்கடி இருக்கு. எதிர்பார்க்கிற கடன் எனக்கு கிடைக்குமா சார்ங்கிறவங்களுக்கு வார துவக்கத்திலேயே கடன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆஃபீஸில் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கு. அதே நேரத்தில் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் 2 days. அதற்கு பிறகு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு இந்த வாரம் கிடைக்கும். அதுக்கான முயற்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்கள் நண்பர்களோடு உங்கள் தொடர்பு வலுப்பெறும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இது எல்லாமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையுது. எந்த நாளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் 28 29 தேதிகளில் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 28 29 தேதிகளில் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வார இறுதியில் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் நன்மையை தரும். வேலை நெருக்கடி இருக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் அமையும். வெளிநாட்டு வேலை கிடைத்து செல்லக்கூடிய யோகம் பலருக்கு வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தேவையான சப்போர்ட் இந்த வாரம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில வெகு சிறப்பான முன்னேற்றம் வரக்கூடிய காலம். அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு.
குடும்பத்தில் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவீங்க. ஒரு கணவன் மனைவி கடையில் பிரிவு இருக்குன்னா கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரும். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக முடிவெடுப்பீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.